SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். அட்மிஷன்ஸ் ஓபன் நவ். அழையுங்கள் 9840609671. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திமுக அமைச்சர்கள் துரைமுருகனுக்கும் மதிவேந்தனுக்கும் இடையே நடைபெற்ற காரசார உடையால் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற கேள்வி நேரத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏ அசன் மௌலானா கோவையில் உள்ள வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் யானைகளின் வழித்தடத்தை ஆக்கிரமித்துதான் ஈஷா யோகா மையம் கட்டப்பட்டுள்ளது என்ற தகவல் குறித்து தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் மதிவேந்தனின் கருத்தை அறிய விரும்புவதாக கூறினார். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் அப்பாவு, இதெல்லாம் கவன ஈர்ப்பு தீர்மானமாக எழுதி கொடுத்திருந்தால் விவாதிக்கலாமே என தெரிவித்தார். உடனடியாக எழுந்து நின்ற வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் யானைகளின் வழித்தடம் குறித்து பெரும்பாலானோருக்கு பாதி அளவுக்கு தான் அறிவிருப்பதாகவும் அதனால்தான் யானைகள் வழித்தடம் குறித்து தாம் விளக்கிக் கொண்டிருந்ததாகவும் தெரிவித்தார். இதற்கிடையில் காங்கிரஸ் எம்எல்ஏ அசன் மௌலானா ஈஷா மையம் குறித்து கேள்வி எழுப்பியதாகவும் சுட்டிக்காட்டினார். யானைகள் வழித்தடம் ஆக்கிரமிக்கப்பட்டதா இல்லையா என்பதை அறிய முதல்வர் தலைமையில் ஒரு ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அறிக்கையை வைத்துதான் ஒரு முடிவுக்கு வர முடியும் எனவும் கூறினர். மேலும் யானை நிபுணர்களை உள்ளடக்கியே இந்த ஆய்வு நடத்தப்படுவதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட அவை முன்னவரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் யானைகள் வழித்தடத்தை ஈஷா யோகா மையம் ஆக்கிரமித்துள்ளதா இல்லையா என்பதுதான் கேள்வி எனவும் இதற்கு வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் நேரடியாக பதிலளிக்க வேண்டும் எனவும் கூறினார். அப்போது எழுந்து நின்ற அமைச்சர் மதிவேந்தன் எதுவும் தெரியாமல் அரைகுறையாக பதில் சொல்ல முடியாது எனவும் ஆய்வு செய்த பின்னர் பதிலளிப்பதாகவும் தெரிவித்தார். இதனால் டென்ஷனான அமைச்சர் துரைமுருகன் பத்திரிகை செய்திகளில் யானைகள் வழித்தடம் ஆக்கிரமிக்கப்பட்டதாக வருவதாகவும் கடந்த 3 ஆண்டுகளாக ஆய்வு செய்யவில்லையா எனவும் கேள்வி எழுப்பினார். சட்டமன்றத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் இரு அமைச்சர்களிடையே வாக்குவாதம் எழுந்தது போல் இருந்தது. பல யானை வழித்தடங்கள் இப்ப மறைக்கப்பட்டு கட்டடங்கள் கட்டுறாங்க, ரோடு போட்டுன்னு அந்த இடத்துல எலிபென்ட் கிராசிங்னு போடுறது இல்ல. இது போக கோயம்புத்தூர்ல இப்ப அந்த இது நடத்தும் போது அங்க யானை அந்த ஈஷாலாம் ஃபுல் யானை வழித்தடங்களை மறைச்சு வச்சிருக்காங்க. இதை நீங்க 2-3 முறை தலைவர் அவர்களே அமைச்சர் பதில் சொல்லும் போது நேரம் இல்ல, எல்லாருக்கும் அமைச்சர் பதில் சொல்லுவாங்க. அமைச்சர் பதில் சொல்லுங்க. யானை வழித்தடங்களை பத்தி இன்னும் முழு அறிவு எல்லாருக்கும் கிடையாது, ஆஃப் நாலேஜ் தான் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் ஒன்னு தெரிஞ்சுங்க. ஏன்னா இல்ல நான் சொல்ல அதுக்காக தான் இதெல்லாம் தெளிவுபடுத்தணுங்கிற எண்ணத்துல தான் நான் இதை மானியத்துல பேசுறேன். அதனால எல்லாருக்குமே இப்போதைக்கு யானை வழித்தடங்களை பத்தி முழு அறிவு இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இதுக்கெல்லாம் இப்ப இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. இதை அடுத்த கட்டத்துல மக்கள் குறை கேட்டு அப்புறம் தான் வெளியிடப்படும், அப்பதான் சமர்ப்பிக்கப்படும். இதற்கு நம்ம முதலமைச்சர் தலைமையில குழு அமைக்கப்பட்டு அதெல்லாம் யானை எலிபென்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு ரொம்ப தீவிரமா ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் மக்களோட குறை கேட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த முடிவுகள் எடுக்கப்படும். அதனால அவசரப்பட்டு எந்த கருத்துக்கு சொல்ல வேணாம். உறுப்பினர் என்ன கேட்கிறாரு கேட்டா நீங்களும் அவர் புரிஞ்சுக்கல, இவர் பண்ணல. யானைகள் வழித்தடங்கள் என்பதை பற்றி சொன்னீங்க. ஆனால் பத்திரிகைகளில் நிறைய செய்திகள் வந்திருக்கு. அரசுக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இடங்களை எல்லாம் தானாக பிடித்துக்கொண்டு பில்டிங் கட்டிக்கொண்டு யானை போக்குவரத்தை எல்லாம் தடுத்து இருக்கார்கள் என்று ஈஷா அவர் சொல்ற. ஈஷா உங்களுடைய பர்மிஷன் பெற்றுதான் அந்த இடங்களை எல்லாம் பிடித்தாரா, யானை வழித்தடத்தை மறித்திருக்கிறார் சொல்கிறார், உண்மையா? அவர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல கை வச்சிருக்காரா இல்லையா? அதுக்கு நேரடியா பதில் கேட்கிறார். மாண்புமிகு அமைச்சர் இல்ல, அதாவது இப்ப ஜெனரலா யானை வழித்தடம் ஐயா அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. ஜெனரலா யானை வழித்தடங்களை பத்தி தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. ஏன்னா ஈஷா உட்கார்ந்துட்டு யாரும் பேசக்கூடாது, அமைச்சர் பதில் சொல்றாங்க. அவை முன்னவர் ஈஷா முழுமையா அதுக்கான என்னென்ன விவரங்களை தெரிந்த பிறகு நான் சொல்ல முடியும். ஏன்னா அது நான் இப்ப தெரியாம அரைக்குறையா நான் சொல்லக்கூடாது. அது ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் அதுல என்னென்ன அவங்க ஏதாச்சும் விதிமீறல்கள் பண்ணிருக்காங்களா, இல்ல அதுக்கு உரிமையான தேவையான பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களா பார்த்துட்டு அதுக்கான விளக்கங்களை நான் கொடுக்கிறேன். அவை முன்னவருடைய அந்த கோரிக்கையை நீங்க மனதில் வச்சு ஆய்வு செய்து நான் பதில் சொல்றேன். நீங்கள் பதவியேற்று 3 ஆண்டு காலம் ஆச்சு. 3 ஆண்டு காலத்திலே அதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்யவில்லையா? அப்படி கேட்கிறார் அவர்.
அமைச்சர் துரைமுருகன் மதிவேந்தனை சீண்டுவது இது முதல் முறையல்ல. கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அப்போது சுற்றுலாத்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்த மதிவேந்தன் பேசிக் கொண்டிருந்தார். இடைவேளைக்கு சென்றுவிட்டு மீண்டும் அவைக்கு வந்த துரைமுருகன் இன்னுமா பேச்சை முடிக்கவில்லை என அமைச்சர் மதிவேந்தனை பார்த்து கேட்டார். அப்போது அறிவிப்புகள் வெளியிடுவதாக கூறிய மதிவேந்தன் ஒரு வழியாக நன்றியுரையை வாசித்து பேச்சை முடித்துக் கொண்டார். இது பிரபல தமிழ் நாளிதழ்களில் வெளியாகி திமுக உடன்பிறப்புகள் மத்தியில் பேசுபொருளானது. அமைச்சர் துரைமுருகனை பொறுத்தமட்டில் அவர் 50 ஆண்டுகளாக சட்டசபை உறுப்பினராக இருந்த அனுபவம் உள்ளது. ஆனால் மதிவேந்தன் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுடன் முக்கிய பொறுப்பில் அமைச்சராகியுள்ளார். இதுபோன்ற கேள்வி நேரங்களின் போது எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் வகையில் தயாராக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டவே துரைமுருகன் இப்படி பேசியிருக்கலாம் என சமாளிக்கின்றனர் விவரமறிந்த வட்டாரங்கள்.